ஓகே. இப்படி இருக்கும்போது இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்க அப்படிங்கும்போது, ரூ. 10 வாங்கக்கூடாது அப்படின்னு இமிடியேட்டா ஒரு ஆர்டர் போட முடியாதா? ஸ்டாப் பண்ண முடியாதா? இல்ல. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது நீங்க ஆர்டர் போட்டாலுமே பண்ண முடியாது. கேட்க மாட்டாங்களா கீழ ஆமா விளக்குறது? பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆ. இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 குறைக்கிறது, இந்த டைமுக்கு கடைய க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, கேரளாவுல சில விஷயங்கள் பண்றாங்க. ம். பில்லிங் சிஸ்டம். ம். இப்ப நீங்க கேரளாவுல எப்படின்னா, நீங்க வந்து போய் காச குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பில் குடுப்பாங்க. ம். பில்ல வாங்கிட்டு இன்னொரு கவுண்டர் ரேஷன் கடை மாரி இன்னொரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர்ல நீங்க குடுத்தீங்கன்னா, நீங்க கேட்ட லிக்கர குடுப்பாங்க. ம். முடிஞ்சு போயிரும். இத என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மார்க்கையும் ஒரு சாஃப்ட்வேர்ல கொண்டு வரணும். ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். இந்த பெரிய பெரிய மால்ல, பெரிய பெரிய செயின் லிங்க் சூப்பர் மார்க்கெட்ல பண்ணுவாங்க பாருங்க. ம். அந்த மாரி என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரே ஒரு சாஃப்ட்வேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மார்க் கடையினுடைய பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வரணும். பில் போட்டு தான் லிக்கர் விற்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து சிக்கலே வராது. ஆட்டோமேட்டிக்காக காலையில் அது முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையினுடைய நேரத்தை குறைக்கணும். காலையில் 9:30 மணி, மதியம் 2 மணிக்கு மேலே தான் கடை. சாயங்காலம் நைட்டு 10 மணி வரைக்கும் 2 to 10 தான் முடிஞ்சு போச்சா. 2லேருந்து 10 மணி வரைக்கும் 2 மணிக்கு தான் உங்களுக்கு அந்த பில்லிங் மிஷின் ஆன் ஆகும். 2:01க்கு 2:05க்கு தான் ஆன் ஆகும். கரெக்டாக 10 மணிக்கு அந்த பில்லிங் மிஷின் க்ளோஸ் ஆயிரும். அப்போ எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு, எவ்வளோ விற்றுருக்குங்கிறத நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பிளாக்ல விற்கிறதுக்கோ எக்ஸ்ட்ரா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். இதை முறைப்படுத்தணும்.